வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெட் எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி மார்க், அதாவது ஓல்டு மார்க்லேருந்து ரெடியூஸ் பண்ணி நமக்கு வந்து நியூ மார்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, டெட்டுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நம்ம அகாடமிலேயே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தீங்க, எப்போ சார் ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 28/1 இந்த ஜியோ வந்து பாஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 28/1/2026 நேற்று தான் பாஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பழைய ஜியோவில் என்ன ஓல்டு எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ், ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் எடுத்தால் வந்து போதும். பேப்பர் 2 வந்து அதே தான் 90 மார்க்ஸ் தான் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே, மற்ற கேஸ்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே கேட்டகரியில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி எல்லாருக்குமே வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டினா 82 அண்ட் 82 எபோவ் தான் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கும் அதே தான் சேம், பேப்பர் 2க்கும் அதே மார்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து கரெக்ஷன் பண்ணி நமக்கு வந்து ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஜென்ரலுக்கு அதே தான் சேம் 60 to 90 60% 90 மார்க்ஸ் எபோவ் வந்து எடுத்தால் போதும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சேம் தான் இருக்குது. அந்த கேஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் நம்ம பிரிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா 75 மார்க்ஸ் வந்து 75 and 75 எபோவ் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிற டெட்டில் வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40%, அதாவது 60 மார்க், பேப்பர் 1க்கும் 60 மார்க் தான் கொடுத்துருக்காங்க, பேப்பர் 2க்கும் 60 மார்க் அண்ட் எபோவ் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, இது யாருக்கு சார் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதாவது 2025 டெட் எழுதியிருப்பீங்களா, போன வருஷம் டெட்டு எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இந்த வருஷம் வந்து 2 வந்து ஆக்சுவலாக ஆனுவல் பிளானில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டெட் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த டெட் எக்ஸாம் இந்த வருஷத்துக்கான 2 டெட் எக்ஸாமுக்குமே இது வந்து அப்ளிகபிள் தான். ப்ளஸ் வந்து ரிசல்ட் வந்து வரல சார், இன்னும் டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டே வந்து விடலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஏன்னா இந்த மார்க்கோட ரிடக்ஷன் வந்து இப்போ தான் நமக்கு வந்து ஜியோவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கன்ஃபார்ம் வந்து இன்னும் 1 வீக் 2 வீக்கில் வந்து டெட்டுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து 7 மார்க் வந்து 82லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு, 75 வந்துருச்சு. அப்போ வந்து கண்டிப்பாக 7 மார்க் குறையிறதுனால காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நிறைய பேர் இதனால் வந்து உள்ளே வந்துடுவாங்க. நிறைய பேர் வந்து 70லேருந்து அந்த மார்க் எடுத்தவங்க படிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து இப்போ வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி இதுதான் கரெக்டான டைமு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்க போகுது. அதனால் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கான ஒரு அரசு டீச்சர் ஆசிரியராக வந்து கண்டிப்பாக ஆயிடலாம். நீங்கள் வந்து அதுக்கான ஃபுல் எஃபெக்டிவ் வந்து போடுங்க. போன வருஷம் வந்து பழைய ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும், 2025 வந்து பிஜிடிஆர்பி டெட்டு வந்து நம்ம அகாடமிலே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான யூஜிடிஆர்பி டெட்டுமே வந்து நம்ம டெஸ்ட் பேச்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம டெலிகிராம் சேனலில் யூடியூப்பில் வந்து அப்லோட் ஆயிரும். ஓகேவா? இந்த வருஷத்துக்கான யூஜிடிஆர்பி டெட்டுக்கான யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களோ அதில் வந்து அப்டேட் வந்தோடனே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட் இருக்குது சார், இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், என்ன படிக்கிறது எப்படி என்னன்னு தெரில அப்படின்னா இந்த வீடியோவோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியோட நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கான எல்லா முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ.